சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்று அதிகாலை முதல் விட்டு தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அதனால் போக்குவரத்து பாதிப்புகளும் சில இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது. அதில் இந்த பழவந்தாங்கல் சுரங்கப்பாதை இது மீனம்பாக்கம் இந்த 100 அடி சாலையிலிருந்து பழவந்தாங்கல் வழியாக நங்கநல்லூர், மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலை. இந்த சாலையில் மாநகர பேருந்து உள்ளிட்ட பொது போக்குவரத்துகளும் நிறைய தனியார் வாகன ஓட்டிகளும் இந்த சாலையை பயன்படுத்துவார்கள். குறிப்பாக மடிப்பாக்கம், கீழ்கட்டளை, நங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து விமான நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகளை கூட இந்த வழியில் தான் நிறைய வாகனங்கள் நிறைய கால் டாக்ஸி வாகனங்கள்லாம் இந்த பாதையை பயன்படுத்துவார்கள். இந்த சாலையில் ஒவ்வொரு மழையின் பொழுதும் மழைநீர் தேங்குவது வழக்கம் என்றாலும் மோட்டார்களை கொண்டு மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். தற்பொழுதும் கூட அதற்கான நடவடிக்கையில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தாலும் நம்ம பார்க்கலாம். இந்த பழவந்தாங்கல் சுரங்கப்பாதைக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து மழைநீர் ஆறு போல அந்த சுரங்கப்பாதையில் சுரங்கப்பாதையை நோக்கி செல்வதை பார்க்கலாம். இந்த பகுதியில், அதாவது பழவந்தாங்கல் எம்ஜிஆர் நகர் என்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால்களில் இருந்து எப்படி கொப்பளித்து இந்த மழைநீர் எல்லாம் வருகிறது என்பதை பார்க்கலாம். இதே போன்று இந்த சாலையினுடைய இரு வழிகளிலுமே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நடைபாதையை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால்வாயிலிருந்து கொப்பளித்து இப்படி நீர் வெளியேறுகிறது. இந்த வெளியேறக்கூடிய நீர் அதே போன்று பல்வேறு இடங்களில் இந்த 100 அடி சாலையில் மழை பெய்து அதனால் ஓடி வரக்கூடிய தாழ்வான பகுதி என்பதனால ஓடி வரக்கூடிய மழைநீர் இவை அனைத்துமே ஆறு போல ஓடிச்சென்று இந்த சுரங்கப்பாதையில் தான் தேங்கி நிற்கிறது. தற்பொழுது வரை 4 அடி உயரத்திற்கு இந்த சுரங்கப்பாதையில் தண்ணீர் நிற்பதாக கூறுகிறார்கள். இன்னும் தண்ணீரினுடைய அளவு அங்கே பல்வேறு பகுதிகளிலிருந்து மழைநீர் தொடர்ந்து கொண்டே இருப்பதனால இன்னும் மழைநீர் இதை இந்த சுரங்கப்பாதையில் இன்னும் அதிகமாக தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். எனவே இந்த சுரங்கப்பாதை வழியாக வாகன ஓட்டிகள் செல்ல வேண்டாம் என்று போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தி அதற்கான தடையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பேரிகார்ட்ஸ்களை கொண்டு சாலையினுடைய 2 பகுதிகளிலும் தடை விதிக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. என்ற பொழுதும் ஒரு சில இருசக்கர வாகன ஓட்டிகள் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்டு கூட நிறைய இருசக்கர வாகன ஓட்டிகள் அதை கடந்து சென்று விடலாம் என்று வருகிறார்கள். எனவே வாகனங்கள் பழுதும் ஏற்படுகிறது. தண்ணீரில் சிக்கி பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தும் கூட ஒரு சிலர் தண்ணீரை கடந்து செல்வதற்கு முயல்வதனால வாகனங்கள் பழுதும் ஏற்படுகிறது. அதுபோன்ற 4 சக்கர வாகனம் இது அருகில் இருக்கக்கூடிய ஒரு கார் கூட இது போன்றுதான் தண்ணீரில் சிக்கி மழைநீரில் சிக்கி பழுது ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதியில் இந்த பழவந்தாங்கல் சுரங்கப்பாதையில் வேகமாக தண்ணீர் நிரம்பி வருவதனால எந்தவித வாகனங்களையும் இந்த சாலை வழியாக இயக்க வேண்டாம் என்று போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. அதே வேளையில் 4 மோட்டார்கள் பயன்படுத்தப்பட்டு தான் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த வேறொரு திசையில் அங்கிருந்து 4 மோட்டார்களை